ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா 18வது நாளில் தயார் முறையில் சேவலுக்கு தண்ணி ஊற்றுறதுல மூலிகை இலை என்னென்னலாம் போகலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இப்போ எனக்கு கிடச்சி பார்த்தோன்னா ஒரு 17 தலை கிடச்சிருக்கும். இதில் நீங்கள் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் 7 கிடச்சி நல்லா கொதிக்க வச்சு போடவே சூப்பராக இருக்கும். ஸோ என்னென்னா இப்போ டோர்னமெண்ட்டுக்கு இது ரெடி ஆகிட்டுருக்கு. 2-3 சேவல் உங்களுக்கு வீடியோ பின்னால் பார்ப்பீங்க. சேவல் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்து நீங்கள் தண்ணி ரெடி பண்ணது, தண்ணி ஊற்றிட்ட பிறகு சேவலுடைய அதனுடைய கண்டிஷனை பாருங்கள். சரிங்களா? சும்மா ஒரு 12 நாள் தான் தயார். ஏன்னா அதுக்குள்ளேயே டோர்னமெண்ட் டேட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாமே பொட்டமால இருந்தது. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 2 காமிச்சு பார்த்தீங்களா, தும்மரும் யாகுத்தும் தான் டோர்னமெண்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. மற்ற எல்லாமே அது வாடியில் இருக்கிறது. ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா அதுக்கு முன்னே வந்து என்ன இப்போ இந்த கோயம்புத்தூர் வந்துட்டு எதுவுமே வந்து என்னால் செய்முறையாக வீடியோ போட முடியல. ரீசன் என்னென்னா பொருளும் கிடைக்கல, டைமும் கிடைக்கல, இடமும் கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம பாலா அண்ணன் இருக்கார், அவர் கூட செட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக இருக்கும். இங்கே தான் வந்து பார்ப்பேன். இப்போயுமே எங்கள் இடம் நல்லா இருக்கிறதால இங்கேயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள். தழை பார்த்தோன்னா ஒன்றில் சிம்பிளாக இப்போ எனக்கு கிடச்சது பார்த்தோன்னா நொச்சி, நோனா, அப்புறம் வேப்பிலை, மூங்கில், ஆடதோடை, அப்புறம் வாதநாராயணம், துளசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அருகம்புல் போட்டிருக்கேன், விராலி போட்டிருக்கேன், புளியன் தழம் போட்டிருக்கேன், நீலகிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள், லைட்டாக மஞ்சள்னால் பச்சை மஞ்சள் போடலாம். திப்பிலி போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக தான் திப்பிலி எடுக்கும்போது போடுவேன். ஸோ இதெல்லாமே போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக தண்ணி ஊற்றணும். ஸோ இது எதுன்னு சொல்லணும்னா, கிடைக்கிறத வச்சு நம்ம ஈஸியாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா எப்போயுமே இப்போ இந்த சைட்லாம் பார்த்தா தண்ணி ஊற்றுறது ரேர் போல இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி தண்ணி ஊற்றுவீங்க, அதுக்கான லிஸ்ட்டு வந்து பெரிய போகும். ஏன்னா நம்ம கிராமத்து சைடில் பார்த்தோன்னா அந்த சைடில் நிறைய பொருட்கள்லாம் கிடைக்கும், அதை வச்சு தண்ணி ஊற்றுவீங்க. அமைதி. இப்போ தண்ணி ஊற்றின பிறகு இந்த தும்மர் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு தும்மர் வந்து இப்போ தீனி ஊற்றலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்துருவீங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். சரிங்களா? என்ன பாரு, இங்கே பாரு.